இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் கேட்க போறது வந்து வெயிட் லாஸ் ப்ராப்ளம். இந்த வெயிட் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன குழந்தை கூட அதோட ஈட்டிங் ஹேபிட்னால நல்ல ஒரு வெயிட் போட்டு ஒபீஸா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன மேம் ஒரு ட்ரிங்க் நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம்? சித்த மருத்துவத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டயட் சார்ட் அண்ட் மெடிசன்ஸ் இது ரெண்டுமே நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி காலையிலயும் ஈவினிங் 2 நேரமும் குடிக்கக்கூடிய ஒரு பேசிக்கா வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் டீயை பத்தி இப்போ பார்க்கலாம். உடல்ல பாத்தீங்கன்னா மூளை முடுக்குல இருக்கிற கொழுப்பு கூட கரைஞ்சி வெளியேறணும்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த டீயும் குடிச்சிட்டு வெயிட் லாஸ்க்கான ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு தான் வந்திருக்கிறேன். இங்க டாக்டர் நித்யா மேம் நமக்கு ஏற்படக்கூடிய பல உடல் உபாதைகளுக்கு ரொம்ப எளிய முறையில் நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய குறிப்புகளை, நம்ம வீட்டில இருந்தே செய்யக்கூடிய நிறைய மருத்துவ சின்ன சின்ன குறிப்புகளை வந்து அவங்க பதிவுகள் மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குறையை போக்குவதற்கான மருத்துவமும் ரொம்ப சிறந்த முறையில அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே சித்தர்கள் கூறிய வழிமுறையின்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நித்யா மேம் கிட்ட எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு என்ன ஸ்பெஷலா நம்ம பண்ணலாம், அதுவும் வீட்லயே நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம என்ன ஒரு ட்ரிங்க், எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ட்ரிங்க் போத் ஃபார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், என்ன ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம், அதை தான் நம்ம கேட்க போறோம். ஸோ பதிவை மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? மேம், மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு புரியுற வகையில ரொம்ப தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பதிவுகள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்குது மேம். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் கேட்க போறது வந்து வெயிட் லாஸ் ப்ராப்ளம். இந்த வெயிட் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன குழந்தை கூட அதோட ஈட்டிங் ஹேபிட்னால நல்ல ஒரு வெயிட் போட்டு ஒபீஸா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன மேம் ஒரு ட்ரிங்க் நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம்? இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் நிறைய பேரோட ஆசை இதுவாதான் இருக்கு. இதனாலே பாத்தீங்கன்னா டெய்லி இன்ஸ்டெப் வச்சு கூட அளந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட். ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இந்த ட்ரிங்க் குடிச்சேன், ஜிம்முக்கு போனேன், ஒரு 2-3 days ஃபாலோ பண்ண, அப்புறம் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா 5 kg 7 kg ரெடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே தான் மேம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபவ் 90-100 இந்த வெயிட் 100 kgக்கு மேல இருக்கிறவங்க சர்வ சாதாரணமா இருக்காங்க. ஸோ என்னன்னா அவங்களா வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ சித்த மருத்துவத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டயட் சார்ட் அண்ட் மெடிசன்ஸ் இது ரெண்டுமே நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி காலையிலயும் ஈவினிங் 2 நேரமும் குடிக்கக்கூடிய ஒரு பேசிக்கா வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் டீயை பத்தி இப்போ பார்க்கலாம். இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள், சில மூலிகைகள் நம்ம எடுக்கும்போது ஒரு 1 வீக், இந்த டீலாம் எடுக்கும்போது 1 வீக்லயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். மலச்சிக்கல் இருக்கா, அது ஃபர்ஸ்ட் நமக்கு கிளியர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள், கழிவுகள் நமக்கு அப்படியே வெளியேறது நல்லாவே தெரியும். மார்னிங் நான் ஜாகிங் போறேன், வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், இந்த டீயை குடிச்சிட்டு பண்ணுங்க, இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய சீரகம். இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் பாத்தீங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால நல்லா குறைச்சிடும். சீரகம் எவ்வளவு, ஒரு 50 grams, 50 கிராம். ஸோ இதனுடைய ஓமமும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். கருஞ்சீரகம் 50 கிராம் எடுக்கணும். ஏலக்காய் 50 கிராம். ஸோ கருஞ்சீரகம் ஹீட் ஆச்சே அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா கவலையே வேண்டாம், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஏலக்காய் சேர்க்கிறோம், சீரகம் சேர்க்கிறோம். பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இதனால ஹீட் ஆகிறது, வயிறு எரிச்சல் ஆகிறது, லூஸ் மோஷன் ஆகுறதுன்னு எந்த தொந்தரவும் இருக்காது. இதனோட பாத்தீங்கன்னா ஏலக்காய் 50 கிராம் எடுக்கணும்.
மிளகு 50 கிராம், சுக்கு 50 கிராம் எடுக்கணும். இது எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டோமா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் 200 கிராம் எடுக்கணும். இது எல்லாமே நமக்கு ஹீட்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது பேலன்ஸ்டா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இது கூட 200 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள். கண்டிப்பா இது கருப்பட்டி சேர்த்து குடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனாலே வெயிட் கெயின் ஆகும் நிறைய லேடிஸ்க்கு. கரெக்ட். அது சரியாகணும்னாலும் நம்ம இந்த டீ எடுத்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்து குடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மூலிகை எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சிலே நம்ம வந்து குறைப்பா அரைச்சிக்கலாம். வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிக்கணும். அப்போவே நம்ம கருப்பட்டி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் புதினா இலைகள் இருக்கா சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இலைகள் இருக்கா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இந்த டீ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுக்கோங்க. ஸோ உடலில் பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கில் இருக்கிற கொழுப்பு கூட கரைஞ்சி வெளியேறணும்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த டீயும் குடிச்சிட்டு நான் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடுறேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிறேன், நான் பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. அப்போ டெய்லி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்டே கம்ப்ளீட்டா ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கான ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்பாளி நம்பர் 1 பப்பாயா. மறக்காம டெய்லி சாப்பிடலாம். ஸோ இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய நம்ம தர்பூசணி எடுத்துக்கலாம். வாரம் 2-3 முறை பைனாப்பிள். கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றணும்னா பைனாப்பிள் ஜூஸா போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க கூடாது. ஸ்லைசஸா அந்த ஃபைபர் நம்மளுக்கு உள்ளார போகணும். எஸ், ஸோ ஃபைபர் உள்ளார போற மாதிரி நல்லா சியூ பண்ணி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். நீங்க சாப்பிட்டுக்கோங்க, 2 ஸ்லைஸ் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கிரேப்ஸ் அடுத்து முக்கியமா அந்த பன்னீர் திராட்சை நல்லா அரைச்சு நீங்க அதை எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ட்ரை கிரேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கூட நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அதை வந்து குடிச்சிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீர்ல குடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. அதுதான் முக்கியம். கரெக்ட். இதுல நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் மெடிசன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸ்பெஷலா நம்ம கொடுக்கறதும் டீடாக்ஸ் மெடிசன்ஸ் இருக்கு, பிளட் பியூரிஃபையர் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அந்த பிளட் பியூரிஃபையர் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டா நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான ஸ்பெஷலா இதுலயுமே நிறைய மூலிகைகள் நம்ம சேர்த்திருக்கோம். 22 மூலிகைகள் சேர்த்து தான் இந்த பிளட் பியூரிஃபையர் நம்ம ரெடி பண்றோம். ஸோ இந்த ரத்த சுத்திகரிப்பு கஷாயம் அப்படின்னு சொல்றது எடுத்துக்கும் போது நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இன்னொன்னு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த வெயிட் இப்படி இருக்கு போட்டுது நிறைய லேடிஸ் சொல்ற ஒரு விஷயம். ஸோ அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரையிறதுக்கு ஈஸியா எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிளட் பியூரிஃபையர் கஷாயமும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம். அதுவும் அந்த டீ வந்து எப்படி ரெடி பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் பல மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி நேயர்களே. இப்ப வந்து இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்கும். நித்யா மேம் மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு அக்யூரேட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க மறுபடியும் இந்த பதிவை பாருங்க, அந்த டீ பவுடரை ரெடி பண்ணுங்க, டெய்லி நீங்க அதையே குடிச்சு பாருங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு 15 நாள்லயே தெரியும். அதே போல அவங்க சொன்ன மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டீ மட்டும் குடிச்சிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே கோட்டை விட்டுடாதீங்க. மற்ற விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நீங்க பெறலாம். யாரெல்லாம் நித்யா மேம் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்களோ நான் கீழே ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அப்பாயின்மெண்ட் பிளாக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்க நீங்க நித்யா மேம் கிட்ட ஆன்லைன்லயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நன்றி.